வந்தார். நம் மீட்பர் இயேசு பிறந்தார், நம் பாவம் போக்க வந்தார். ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம், ஆண்டவர் இயேசுவை வணங்கிடுவோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுவோம், விண்ணக ஆசீரை பெற்றுக் கொள்ளுவோம். நம் மீட்பர் இயேசு பிறந்தார், நம் பாவம் போக்க வந்தார். சின்னஞ்சிறு குழந்தையாய் தேவலோக தானமாய் பூமிக்கொரு புனிதனாய் பாவிகளின் நேசமாய். சின்னஞ்சிறு குழந்தையாய் தேவலோக கானமாய் பூமிக்கொரு புனிதனாய் பாவிகளின் நேசமாய். ஆடலை குடிலில் உதித்தாரே, மாமரி மணியில் தவழ்ந்தாரே. மாடலை குடிலில் உதித்தாரே, மாமரி மணியில் தவழ்ந்தாரே. வான்வெள்ளி தோன்றி வானமே ஜொலிக்க அழகாய் அமுதாய் காப்பாரே. நம் மீட்பர் இயேசு பிறந்தார், நம் பாவம் போக்க வந்தார். நம் மீட்பர் இயேசு பிறந்தார், நம் பாவம் போக்க வந்தார். இம்மானுவேலனாய் ஏழைகளின் தோழனாய் ஆறுதலின் தெய்வமாய் பாசத்தின் நண்பராய். இம்மானுவேலனாய் ஏழைகளின் தோழனாய் ஆறுதலின் தெய்வமாய் பாசத்தின் நண்பராய். மனுக்குலம் மீட்க பிறந்தாரே, உணவாய் தம்மை தருவாரே. மனுக்குலம் மீட்க பிறந்தாரே, உணவாய் தம்மை தருவாரே. வான்வெள்ளி தோன்றி வானமே ஜொலிக்க அழகாய் அமுதாய் காப்பாரே. நம் மீட்பர் இயேசு பிறந்தார், நம் பாவம் போக்க வந்தார். ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம், ஆண்டவர் இயேசுவை வணங்கிடுவோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுவோம், விண்ணக ஆசீரை பெற்றுக் கொள்ளுவோம். நம் மீட்பர் இயேசு பிறந்தார், நம் பாவம் போக்க வந்தார். நம் மீட்பர் இயேசு பிறந்தார், நம் பாவம் போக்க வந்தார். தந்தானே 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 தந்தே நானே, தந்தானே தந்தே நானே தந்தே நானே தந்தே நானே, தந்தான தந்தானே தந்தே நானே தந்தே நானே, தந்தான தந்தே நானே தந்தே நானே தந்தே நானே. வந்திருக்கிற எங்களையும் உங்களையும் எல்லாரையும் வரவேற்பதற்கு திரு தெரஸ்நாதன் அவர்கள் வருகின்றார். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு பாலன் உலகிலே பிறந்தபோது விண்ணகத்திலே இறைவனுக்கு மகிமையும் பூமியில் நல்ல மனதுள்ளோருக்கு அமைதியுமாக என்று விண்ணவர் இசைத்தார்கள். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை தொடர்ந்து அதை குறிக்கும் விதத்திலே ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் கேரல் சிறப்பாக பாடி இறைவனுடைய நற்செய்தியை உலகிற்கு அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கே கிறிஸ்மஸ் கேரல் நடைபெற்று வருகின்றது. அத்தகைய அந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக இன்று நம்மிடையே இந்த கிறிஸ்மஸ் கேரல் நிகழ்ச்சியை புதுவிதமாகவும் வித்தியாசமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குணமளிக்கும் மாதா பங்கின்
அருட்பணியாளர் அன்பிற்கும் நமது பாசத்திற்கு உரிய அன்பு கெழுமிய அருட்பணி ஃபாதர் அவர்களை நிகழ்ச்சியின் சார்பிலே அன்போடு வருக வருகவென்று வரவேற்று அவர்களுக்கு இந்த எளிய ஆடையை அவர்களுக்கு பொன்னாடையாக அணிவிக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கிறிஸ்மஸ் கேரல் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்மஸ் கேரல் பாடல் நிகழ்ச்சி தான் முக்கியமானது. அதை ஒவ்வொரு இடத்திலும் ஃபாதர் அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். அப்படி சொல்லுவது போல அந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்மளையெல்லாம் பாடி மகிழ்விக்க வந்திருக்கக்கூடிய இந்த பாடற் குழுவினரை நிகழ்ச்சியின் சார்பிலே அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு அன்பியத்திற்கும் சென்று அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தி வரக்கூடிய அன்பு கெழுமிய சகோதர சகாயராஜா அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் சகாயராஜா அவர்களையும் நிகழ்ச்சியின் சார்பிலே அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நடைபெறுவதற்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் மரிய அருள்ராஜ் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நிகழ்ச்சியின் சார்பிலே அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக அன்பு கெழுமிய கரிசரனுடைய துணைத் தலைவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் சபரிமுத்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே மேலும் கலந்து கொள்வதற்காக எங்களுடைய அன்பியத்தினுடைய இனிய சகோதர சகோதரிகள் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே எல்லாரையும் மகிழ்வித்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குதூகலமாக குழந்தைகளெல்லாம் சேர்ந்து ஆடி பாடி ஒரு பாடலை மகிழ்வோடு ஆடி நடத்திய கிறிஸ்மஸ் தாத்தா 3 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை 3 பேர் வந்திருக்காங்க. அந்த தாத்தாக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக கைதட்டி அவர்களை அன்போடு வரவேற்போம். இந்த நிகழ்ச்சியினுடைய மையமாக இருக்கக்கூடியது நம்முடைய கிறிஸ்மஸ் குடியில் பார்த்துருப்பீங்க, மாதா சூசையப்பன் குழந்தை இயேசு. அதை குறிக்கும் விதத்திலே இங்கே வந்திருக்கக்கூடிய இங்கே அவர்களையும் வானதூதர்களாக வந்திருக்கக்கூடிய அன்பு கெழுமிய வானதூதர்களையும் அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பூட்டுவதற்காக மெருகூட்டுவதற்காக அன்பு கெழுமிய பக்கத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அன்பு கெழுமிய சகோதர சகோதரிகள் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இங்கே சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்க இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு கெழுமிய குழந்தைகள் எல்லோரும் இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது, எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த குழந்தைகளையும் அன்போடு இருகரம் கூப்பி வருக வருகவென்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிகழ்வு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரையும் வரவேற்று பேருரையாற்றிய திரு தெரஸ்நாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் தொடங்க இருக்கின்றோம். குத்துவிளக்கினை முதலாவதாக நம்முடைய அருட்தந்தை அவர்கள் இப்போது குத்துவிளக்கு முதலாவதாக துவக்கி ஒளியேற்றுவார். கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சி பாடல்கள் என்று பொருள். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது அருமையான கிறிஸ்து பிறப்பு பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கப் போகிறோம். ரசிக்கப் போவது மட்டுமல்ல, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை உணர்ந்து அதிலே நம்முடைய மனதை பறிகொடுக்க இருக்கின்றோம்.
நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில் பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. ஆருலகோரே ஆண்டவர்க்கு இங்கு புதியதோர் பாடல் பாடிடுங்கள். அவர் பெயர் சொல்லி போற்றிடுங்கள்.
இந்த மண்ணில் வா கூலிப்பணியில் வழங்கவா உண்மையாய் உன் வருகையாய் உலகம் மலரவா நன்மையாய் உன் மாண்பினால் மனிதம் மகிழவா அன்னை மரியின் பாலகா மண்ணில் அமைதிதா அன்னை மரியின் பாலகா மண்ணில் அமைதிதா மன்னவா இந்த மண்ணில் வா எந்தன் கண்ணில் வா கருணைதா வெண்ணிலா இந்த மண்ணில் வா கூலிப்பணியில் வழங்கவா வெண்ணிலா இந்த மண்ணில் வா கூலிப்பணியில் வழங்கவா மரியின் மலரே நிலவில் ஒளியே அழகில் அமுதே இன்பமே தானே வெண்ணிலா இந்த மண்ணில் வா கூலிப்பணியில் வழங்கவா இப்பொழுது லூக்கா நற்செய்தியிலிருந்து நாம் வாசிப்போம். லூக்கா அதிகாரம் 2 திரு வசனங்கள் 8 முதல் 14 முடிய. இடையர்களும் வான தூதர்களும். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வான தூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணியில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஒரு 5 நிமிடம் நாம் கேட்ட இந்த நற்செய்தியினுடைய அடிப்படையில் இயேசுவினுடைய பிறப்பையொட்டி நடைபெற்ற மற்ற நிகழ்ச்சிகளினுடைய அடிப்படையில் ஒரு சிந்தனையை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை வந்து சொல்லுவீர்கள். கடவுள் சர்வ வல்லமை படைத்தவர், எல்லாம் வல்லவர், ஒரே வார்த்தையில் அனைத்தையும் படைத்தவர். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த கடவுள் மனிதனாக ஏன் பிறக்க வேண்டும்? மனிதர்களை மீட்பது என்று சொன்னால், மனிதர்களை வாழ்விப்பது என்று சொன்னால், இருக்கிற இடத்தில் இருந்தே ஒரே வார்த்தையில் அவரால் அனைத்தையும் செய்து விட முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் கடவுள் மனிதனாக வர வேண்டும் என்று முடிவெடுத்தார்? ஏன் அப்படி ஒரு திட்டத்தை அவர் போட்டார்? அதான் கேள்வி. ஒரு வார்த்தையில் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய கடவுள் இவ்வளவு சிரமங்களை ஏன் மேற்கொள்ள வேண்டும்? மாட்டுத் தொழுவத்தில் வந்து ஏன் பிறக்கணும்? இந்த புழுதியில் ஏன் அவர் வந்து கஷ்டப்படணும்? இவ்வளவு துன்ப துயரங்களை இந்த மனித வாழ்க்கையிலே ஏன் அவர் அனுபவிக்கணும்? பிறக்கிறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு இந்த பூமி இருக்கும்போது இங்கே வந்து ஏன் பிறக்கணும்? இருக்கிற இடத்திலிருந்தே அவர் விரும்பின எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கலாம் இல்லையா? எதற்காக வந்தார்? கடவுளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமைனா மனிதனாக பிறந்த நம்மலாம் என்ன நிலைமையில் இருக்க போகிறோம் அப்படின்னு புரிஞ்சு வாழணும் அப்படின்றதுக்காகவே கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார். கடவுளுக்கே அப்படின்னா மனுஷனுக்கெல்லாம் என்ன அப்படின்னு நாம் புரிந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்தார் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பார்வை. சரி, வேற என்ன பதில்கள்? கடவுள் மனிதனாக பிறக்க முதலில் பிதாவானவருடைய சித்தம் அதுதான்.
அவர் மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து ஒவ்வொன்றிலும் எடுத்துக்காட்டாக மனிதனையே கூறி பல புதுமைகளை அவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் பாடுகள் பட்ட போதும் புதுமைகள் செய்த போதும் மனிதர்களை வைத்துதான் செய்தார். எனவே பிதாவானவர் இந்த உலகத்தில் அவரை மனிதனாக உண்டாக்கினார். மேலும் கடவுள் மனிதனை எப்படி நேசிக்கின்றார் அதே போன்று மனிதர்களும் ஒருவரை ஒருவர் நேசித்து அவரை போல அன்பு செய்ய வேண்டுமென்று ஒரு புனிதமான ஒரு மனித பிறவி போல் அவர் உண்டாகி இந்த உலகத்திலே மாபெரும் புதுமைகளையும் வெற்றியையும் அடைந்தார். சிலுவை பாதையின் மூலம் மக்களின் பாவங்களை மன்னித்து சிலுவையை தன்னுடைய வெற்றியின் சின்னமாக கொண்டார். இதை ஒரு சம்மணசானவரோ அல்லது ஏதாவது ஒரு உருவமோ இதை செய்ய முடியாது. எனவே கடவுள் பிதாவானவர் அவரை மனிதனாக இவ்வுலகத்தில் பிறக்கச் செய்தார். இதான் முதலில் அவருடைய சித்தம். எனவே இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். நல்ல அருமையான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா அவங்களுக்கு பரிசு கொடுங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் கேட்பாங்க, மனுஷனாக பிறந்தா எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு கேட்பாங்க. அதனால் கடவுள் வந்துட்டு மனுஷனாக இந்த உலகத்துக்கு பிறந்து எப்படி இருக்கணும்னு காமிச்சிருக்காரு. ரெண்டாவது என்னென்னா, நம்மளோட ஜென்ம பாவத்தை வந்துட்டு ஆதாம் ஏவாள் வந்துட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. அதை தீர்க்கிறதுக்காக வேண்டி கடவுள் பிறந்திருக்காரு. மீட்பு அப்படிங்கிற வார்த்தையை நாம் எல்லாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். இயேசு நம்மை மீட்பதற்காக இந்த மண்ணில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறோம். மீட்புங்கிற வார்த்தையை வேறு எங்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீ விபத்து நடக்குது. தீயணைப்பு வீரர்கள் அந்த வீட்டிலிருந்து 7 பேரை மீட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு நகையை அடகு வச்சோன்னா அந்த அடகு வைக்கப்பட்ட நகையை மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மீட்புன்னா என்ன? திரும்ப பெறுவது. நம்முடைய கைக்கு எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை நம்முடைய கைக்கு கொண்டு வருவது. அதுபோல் இயேசு நம்மை மீட்டார் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒன்று கைக்கு எட்டாத தூரத்திற்கு போய் கொண்டிருந்ததை அவர் மீட்டெடுக்கின்றார். அது எது? பாவத்தை அவர் மீட்க முடியாது. மனிதர்களை தான் அவர் மீட்கிறார். நம்மை தான் அவர் மீட்கிறார். நாம் ஏன் கையை விட்டு போயிட்டோம்? பாவத்தினால் கடவுளுடைய கையை விட்டு நாம் அகன்று கொண்டு இருக்கிறோம். அப்போ அகன்று கொண்டு இருக்கிற நம்மை மீண்டும் அவர் மீட்டு எடுக்கின்றார். கடவுளுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டோம். கடவுளைப் போலவே அவருக்கு என்னென்ன பண்புகள் இருந்ததோ அத்தனை பண்புகளையும் நமக்கு கொடுத்து அவர் நம்மை படைத்தார். முக்கியமாக என்ன பண்புகள்? அவரை போல அன்பு, அவரை போல இரக்கம், அவரை போல அழகு, அவரை போல ஞானம், அவரை போல ஆற்றல், அவரை போல அனைத்தையும் செய்வதற்கு, புதியவற்றை படைப்பதற்கு, உருவாக்குவதற்கு, வளர்த்து எடுப்பதற்கு, அழகுபடுத்துவதற்கு, அணி செய்வதற்கு கடவுள் என்னென்னவெல்லாம் பண்புகளை கொண்டிருக்கிறாரோ அத்தனை பண்புகளையும் மனிதர்களுக்கு கொடுத்து சிறப்பாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏற்படுத்தினார். ஆனால் மனிதர்கள் அந்த கடவுளுடைய சாயலை இழந்து விட்டோம். அதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன என்பதை விட்டுவிட்டு நாம் எதை விரும்புகிறோம் என்று இன்னொருத்தன் சொன்ன அழகை சொன்ன ஒரு கருத்தை ஏற்று ஆதி பெற்றோர் தொடக்கத்திலேயே வேறொரு திசையிலே அவர்கள் பயணிக்க தொடங்கினார்கள். கடவுள் சொன்ன பாதையை விட்டு, அவருடைய விருப்பத்தை விட்டு, அழகை சாத்தான் சொன்ன விருப்பத்தை அவர்கள் தேடிய பொழுது அந்த அழகை இழந்தார்கள், அருளை இழந்தார்கள், ஆற்றலை இழந்தார்கள், அறிவை இழந்தார்கள், எப்படி வாழ்வது என்கின்ற ஒரு முறையை இழந்தார்கள், வாழ்வையை இழந்தார்கள். எனவே அந்த இழந்து போன கடவுளுடைய சாயலை மீட்டு எடுப்பதற்காக, நம்முடைய முகத்தில் மீண்டும் கடவுளுடைய சாயலை கொண்டு வருவதற்காக, நம்முடைய வாழ்வில் கடவுளின் அத்தனை அருட்கொடைகளையும் கொண்டு வருவதற்காக, அந்த இழந்த அருளை, இழந்த ஆற்றலை, இழந்த ஞானத்தை,
இழந்த நல்லறிவை, இழந்த அன்பை, இழந்த அனைத்து கொடைகளையும் மீண்டும் கொண்டு வருவதற்காக இயேசு இந்த மண்ணில் பிறக்கின்றார். அதில் முக்கியமானது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். கடவுளுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை மனிதர்களுக்கும் கொடுத்து நீ எதை வேண்டுமானாலும் முடிவு செய்து கொள் என்று அவர் பணித்தார். எனவே சுதந்திரமாக மனிதன் முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலையில் சுதந்திரத்தை பறித்து இப்படித்தான் நீங்க வாழ வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தாமல் நாம விரும்பி அன்பு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே எப்படி வாழ்வது, எப்படி அன்பு செய்வது, எப்படி கடவுளைப் போல் செயல்படுவது, அவருடைய பிள்ளைகளைப் போல எப்படி வாழ்வது என்பதையெல்லாம் எடுத்து காண்பிப்பதற்காக இயேசு இங்கே வருகிறார். சும்மா அந்த இம்மானுவேல் சொன்னது போல கடவுள் மனிதனாக பிறந்து பார்க்க வேண்டும் என்று, மனுஷனாக இருந்து பார்க்க வேண்டும் என்று கவிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல கடவுள் மனிதனாக எப்படி வாழ்வது என்பதை சொன்னால் அவர்களுக்கு புரியாது, செய்து காண்பிக்க வேண்டும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்ற முடிவோடு இந்த மண்ணிற்கு வருகின்றார். ஒரு வார்த்தையிலே எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு கடவுளால் முடிந்தாலும் கூட மனிதர்களுடைய சுதந்திரத்தை ஏற்று மதித்து அவர்கள் விரும்பி அந்த நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அவர் மனிதராக பிறக்கின்றார். எனவே இயேசுவினுடைய பிறப்பின் பயன் நம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சிறந்த மனிதராக இயேசு வாழ்ந்து காட்டியதை நாமும் வாழுகின்ற பொழுதுதான் அந்த பிறப்பினுடைய பயன் நமக்கு வருகிறது. எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது, ஒரு துன்பம் வருகின்ற பொழுது எப்படி அதை எதிர்கொள்வது, பிறர் நம்மை பற்றி அவதூறாக பேசுகின்ற பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது, நல்லது நடக்கின்ற பொழுது எப்படி நன்றியோடு கடவுளை நினைப்பது, தீமைகள் நம்மை தாக்க வருகின்ற பொழுது எப்படி கடவுளிடம் உதவியை கேட்பது, அவருடைய ஆற்றலோடு அந்த தீமையை வென்று எடுப்பது, எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி செயல்படுவது என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி கடவுளுடைய விருப்பத்தை தவிர வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இயேசு இருந்து மனித வாழ்க்கையை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக, ஒரு உன்னதமான வாழ்க்கையாக, ஒரு உயர்ந்த வாழ்க்கையாக, அருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவர் நமக்கு காண்பித்து விட்டு போயிருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு இயேசு இந்த மண்ணிலே வந்ததை, அவர் தொடங்கிய செயலை மீண்டும் நிறைவு செய்ய மீண்டும் அவர் வர இருப்பதை நினைத்து நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதற்கு தயாரிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு கேரல்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியை நாம் எல்லாருக்கும் அறிவிக்கவும், அந்த விழா வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான தயாரிப்பை எல்லாருக்கும் உணர்த்தவும், அத்தகைய உணர்வோடு இந்த விழாவிலே முழுமையாக பங்கு கொள்ளவும், அதையெல்லாம் கடந்து இயேசு மீண்டும் இந்த மண்ணிலே இறைவனுடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றி எடுக்கக்கூடிய காலத்தை நோக்கி நாம் எல்லாம் பயணத்தை மேற்கொள்ளவும் எல்லாருக்கும் நினைவுபடுத்தும் விதமாக இந்த நாட்களிலே நாம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உற்சாகத்தோடு பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்ற மன்றாட்டோடு, இன்னும் நம் அனைவருடைய எல்லா தேவைகளுக்குமான மன்றாட்டுகளையும் இணைத்து இப்பொழுது ஒரு சிலவற்றை இயேசுனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்க இருக்கின்றோம். மனித குலத்திற்கு மாபெரும் நற்செய்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் மண்ணில் பிறந்த இயேசுவே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகமெங்கும் உமது திருப்பிறப்பை நினைவு கூறும் இவ்வினிய நாள்களில் எம் குணமளிக்கும் மாதா பங்கில் நடைபெறும் அன்பிய கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை ஆசிர்வதியும். இதில் பங்கேற்கும் அனைவருக்கும் உமது அமைதியை தாரும். தந்தை யோசேப்பின் பாதுகாவலின் அன்னை மரியாயின் மடியில் தவிழ்ந்து புன்னகை பூக்கும் அதிசய குழந்தையே, மிகுந்த ஏக்கத்தோடும் வேண்டுதலோடும் இங்கே கூடியிருக்கிறோம். அன்பிய குடும்பங்களையும் அப்பகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களையும் பாதத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம்.
எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எம்மை வாழ்விக்க பிறந்த இயேசு பாலனே, எம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி வாரும். எம் பெற்றோர், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் ஆன்ம வளத்தையும் நிரம்ப தாரும். எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும். திருச்சபையின் தலைமகனே இயேசுவே, எம் திருத்தந்தை, ஆயர், பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பும். நாங்கள் அனைவரும் அன்பிலும் சகோதர உறவிலும் ஒற்றுமையிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து உம்மை போல் இறை தந்தையின் பிள்ளைகளாக வாழ்ந்திட தயை புரியும். அனைத்து வகை அடிமைத்தனத்திலிருந்து எம்மை விடுவிக்க வந்த பேரொழியே, எம் இந்திய நாட்டை ஆசிர்வதியும். நாட்டை ஆளும் தலைவர்கள் நெறிப்படுத்தும். சாதி, மத, இன, மொழி வெறித்தனங்களிலிருந்தும் லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, அநீதி, வன்முறை உள்ளிட்ட சமூக நோய்களிலும் நாட்டை ஒழிந்து மக்கள் முழுமையான விடுதலையும் பாதுகாப்பும் வளர்ச்சியும் பெற்று வாழ வழிகாட்டும். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த மாணிக்கமே, இறைமகனே, நீர் எங்களில் துயருற்று இருப்போருக்கு ஆறுதலாகவும் மனமுடைந்து இருப்போருக்கு நம்பிக்கையாகவும் தனிமையில் வாடுவோருக்கு துணையாகவும் இருந்திரளும். கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்வும் அமைதியும் எங்கள் அனைவருக்கும் நிரம்ப கிடைப்பதாக. ஆமேன். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளில் எல்லாரும் சேர்ந்து விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புது நிலவு கொட்டும் பனி இரவு நித்தம் நெஞ்சில் இன்ப கனவு தத்தளிக்கும் மனது தத்தளிக்கும் பொழுது அன்பை சொல்லும் பாலன் வரவு. புத்தம் புது நிலவு கொட்டும் பனி இரவு நித்தம் நெஞ்சில் இன்ப கனவு தத்தளிக்கும் மனது தத்தளிக்கும் பொழுது அன்பை சொல்லும் பாலன் வரவு. அன்பின் இலைகள் அகில்குடன் பொய்வோம் ஆடை ஒன்று மலருக்கு நெய்வோம். அன்பின் இலைகள் அகில்குடன் பொய்வோம் ஆடை ஒன்று மலருக்கு நெய்வோம். நெஞ்சுக்குள்ளே இல்லம் அமைப்போம். பெஞ்ச குழந்தை தங்க அழைப்போம். நெஞ்சுக்குள்ளே இல்லம் அமைப்போம். பெஞ்ச குழந்தை தங்க அழைப்போம். மனிதம் மண்ணில் மலையாகும் உலகம் அன்பில் புதிதாகும். மனிதம் மண்ணில் மலையாகும் உலகம் அன்பில் புதிதாகும். உடலின் மடியில் குழந்தை வடிவில் இறைவனை காண்போம் வாருங்கள். புத்தம் புது நிலவு கொட்டும் பனி இரவு நித்தம் நெஞ்சில் இன்ப கனவு அத்தளிக்கும் மனது தத்தளிக்கும் பொழுது அன்பை சொல்லும் பாலன் வரவு. அன்பின் கரங்கள் ஒட்டில் கட்டி மகிழ்வோம் பாடல் ஒன்று பாலனுக்கு இசைப்போம். அன்பின் கரங்கள் ஒட்டில் கட்டி மகிழ்வோம் பாடல் ஒன்று பாலனுக்கு இசைப்போம். புன்னகையில் பூக்கள்
வளர்ப்போம் பொன்னகையாய் வாழ படைப்போம். மனிதம் மண்ணில் மழையாகும், உலகம் மண்ணில் புதிதாகும். மனிதம் மண்ணில் மழையாகும், உலகம் மண்ணில் புதிதாகும். உடலின் வடையில் குழந்தை வடிவில் இறைவனை காண்போம் வாருங்கள். புத்தம் புது நிலவு, கொட்டும் பனி இரவு, நித்தம் நெஞ்சில் இன்ப கனவு. தத்தளிக்கும் மனது, தத்தளிக்கும் பொழுது, அன்பை சொல்லும் பலன் வரவு. தேவபாலன் பிறந்து விட்டாரே, மனக்குலமே மறைச்சு கொள்ளுதே, உள்ளமெல்லாம் ஆர்ப்பரிக்குதே, இன்பக் கடலில் நீந்தி கழிக்குதே. தேவபாலன் பிறந்து விட்டாரே, மனக்குலமே மறைச்சு கொள்ளுதே, உள்ளமெல்லாம் ஆர்ப்பரிக்குதே, இன்பக் கடலில் நீந்தி கழிக்குதே. குயில்களே மயில்களே மரங்களே குயில்களே மயில்களே மரங்களே தேவபாலன் பிறந்து விட்டாரே, மனக்குலமே மறைச்சு கொள்ளுவே, உள்ளமெல்லாம் ஆர்ப்பரிக்குதே, இன்பக் கடலில் நீந்தி கழிக்குதே. நல்ல செய்தி நமக்கு சொல்லவே, நாதன் இயேசு அவதரித்தாரே. நல்ல செய்தி நமக்கு சொல்லவே, நாதன் இயேசு அவதரித்தாரே. அரியவர்க்கு வாழ்வு வழங்கவே, அரியவராய் வந்து விட்டாரே. அரியவர்க்கு வாழ்வு வழங்கவே, அரியவராய் வந்து விட்டாரே. கொடிகளே மலர்களே வானமே வண்ணமலை பொழியுங்கள், கொடிகளே மலர்களே வானமே வண்ணமலை பொழியுங்கள். தேவபாலன் பிறந்து விட்டாரே, மனக்குலமே மறைச்சு கொள்ளுவே, உள்ளமெல்லாம் ஆர்ப்பரிக்குதே, இன்பக் கடலில் நீந்தி கழிக்குதே. சின்ன குழந்தை நம்மை அழைக்குதே, கொஞ்சம் சிரிப்பில் உள்ள மயக்குதே. சின்ன குழந்தை நம்மை அழைக்குதே, கொஞ்சம் சிரிப்பில் உள்ள மயக்குதே. அன்பு மொழி பேசும் குழந்தையா, உள்ளமெங்கும் மகிழ்ச்சி பொங்குதே. அன்பு மொழி பேசும் குழந்தையா, உள்ளமெங்கும் மகிழ்ச்சி பொங்குதே. ஞாலங்களே கடல்களே ஊரல்களே ஆட்டிசையில் பாடுங்கள், ஞாலங்களே கடல்களே ஊரல்களே ஆட்டிசையில் பாடுங்கள். தேவபாலன் பிறந்து விட்டாரே, மனக்குலமே மறைச்சு கொள்ளுவே, உள்ளமெல்லாம் ஆர்ப்பரிக்குதே,